காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. இன்னும் சற்று நேரத்தில் திருச்சி விமான நிலையம் வந்தடைவார் விஜய். சாலை மார்க்கமாக அவர் நாமக்கல் நோக்கி செல்கிறார். நம்மோடு திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். திரு கோட்டீஸ்வரன், இன்னும் ஒரு சனிக்கிழமையில காலையில் இணையறதுல மகிழ்ச்சி. அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் கேரி ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? விஜயோடைய பாலிடிக்ஸுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த சந்திப்புகள்? கண்டிப்பா விஜய் அவர்களோட ரசிகர்களுக்கு வந்து அது ஒரு தொடர்ந்து வந்து ஒரு புத்துணர்ச்சி, அதுக்கப்புறமா வந்து ஒரு மக்களை சந்திக்கிற அந்த ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. மக்கள் பிரச்சனை அதுல பேசுறாருன்னா அது மக்களுக்கும் சரி வாக்காளர்களுக்கும் சரி கண்டிப்பா விஜய் மீது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். எவ்வாறு ஏன்னா ஒரு நாள் தான் ஒரு பிரச்சாரம் பண்றாரு, அந்த ஒரு நாள் பிரச்சாரத்தை எவ்வாறு விஜய் கையாள போறாரு, அதில் எந்த அளவுக்கு மக்கள் அரசியல் பேச போறாருன்றது ரொம்ப முக்கியம். கடந்த வாரம் பார்க்கும்போது அவர் லோக்கல் இஷ்யூஸையும் நிறைய டச் பண்ணி பேசினார். திருச்சியில் மேக்ரோ இஷ்யூஸ் தான் பேசணும்போது நாகையிலையும் சரி திருவாரூர்லேயும் நிறைய லோக்கல் இஷ்யூஸ் பேசினார். அது வந்து அந்த மாவட்டங்களில் ரெசனேட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு பிறகு போட்டியாக மற்ற கட்சிகள் அங்கேயே கூட்டம் நடத்துறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இது எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க அவருடைய பிரச்சாரம்? கண்டிப்பாங்க அங்க லோக்கல்ல இருக்கிற மக்கள், ஏழை பாழை மக்கள் இல்ல எளியவர்கள், அரசாங்க திட்டத்தாலேயோ இல்ல சரி அரசாங்கம் ஒரு சில விஷயத்தை சரி செய்யல, மக்களுக்கு அது பாதிப்பு இருக்கு அப்படின்னா அந்த விஷயம் உச்சகட்ட நட்சத்திரமோ இல்ல ஒரு அரசியல் ஆளுமையோ அதை பத்தி பேசும்போது மக்கள் கிட்ட கண்டிப்பா அது ஒரு பேசல் பொருளாகும், அது தாக்கத்தை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஊருக்கு வெளியில போய் கட்டியிருக்காங்க, அந்த பஸ் ஸ்டாண்டால யாருக்கும் எந்த பயனும் இல்ல, உள்ளூர்லயே அந்த பஸ் ஸ்டாண்ட் இருந்திருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு பேசு பொருள் நீங்க பேசும்பொழுது கண்டிப்பா அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கு அது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. வெளியில இருக்கவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. அதே ஒரு மருத்துவமனை, அங்க செயல்படக்கூடிய மருத்துவமனை சரியில்லை, அங்க செவிலியர் இல்ல, மருத்துவர் இல்லை அப்படின்ற அதை நீங்க கோடிட்டு காமிச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த மக்கள் வாக்காளர் மக்களுக்கு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம பிரச்சனையை இவர் பேசுறாரு, இவர் வந்து வெறும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோ இல்ல அரசியல் ரீதியா பேசாம மக்கள் பிரச்சனையை அதிகமா பேசுறாருன்றது அது மக்கள் வந்து கண்டிப்பா அதை விரும்புவார்கள். தேர்தலுக்கு இன்னும் மாதங்கள் பல இருக்கு. ஆனா பிப்ரவரி வரைக்குமே அவர் இந்த பாணி பிரச்சாரத்தை அவர் தொடர போறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்போ நாமக்கல்லையோ கரூர்லையோ திருவாரூர்லையோ திருச்சியிலையோ அவர் பிரச்சாரம் ஏற்படுத்தின இம்பாக்ட் பிப்ரவரி வரைக்கும் தொடருமா? இந்த ஸ்ட்ராட்டஜி பலன் அளிக்குமா? இது வந்து நல்லதுங்க, மக்களுக்கு நல்லதுங்க. பட் ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜி பெருசா பலன் அளிக்காதுன்னு நான் தோணுது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இப்போ இதே காலகட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 160 சட்டமன்ற தொகுதியை சுத்தி வந்திருக்கிறாரு. அவங்க வந்து ஒரு பிரதான எதிர்கட்சி, அவர்களுக்கு வந்து ஒரு அந்த கட்சிக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு, அவர்களுக்கு சிக்கல்கள் நிறைய திமுக ஆட்சியில கொடுக்கப்படுதுன்னு அவங்க சொல்றாங்க. உதாரணத்துக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து தேசிய நெடுஞ்சாலை துறையில அந்த உட்கட்சி ஸ்டேட் ஹைவேஸ்ல எல்லாம் போயிட்டு பதாகைகள் வைக்கணும் இல்ல பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா வந்து பர்மிஷன் கொடுக்கல கரூர்லன்னு சொல்லிட்டு அவரு ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. அதே குற்றச்சாட்டை தாவேக்கால இருக்கக்கூடிய தொண்டர்களும் மாவட்ட தலைவர்களும் அவங்களும் குற்றச்சாட்டு வச்சாங்க. என்னன்னா, எங்களுக்கு வந்து கடைசி நிமிடம் வரலும் எந்த இடத்துல பிரச்சாரம் பண்றது, எந்த இடம் அப்படின்றத போலீஸ் வந்து வெரிஃபையே பண்ணல, எங்களை தட்டி வைக்கிறதுலயோ பேனர் வைக்கிறதுலயோ எங்களுக்கு நிறைய அடக்குமுறை இருக்கு, எங்களுக்கு வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட், அதாவது ஆளுகின்ற அரசுக்கு எந்த அளவுக்கு வந்து எல்லாமே ஈஸியா பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த ஒரு முன்னுரிமையோ இல்ல அந்த குறைந்தபட்ச அந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றி கொடுக்கறது இல்ல. முக்கியமான விமர்சனம் அப்படின்னாலும் கூட அது எல்லா காலத்திலயும் எல்லா எதிர்கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டுல இருந்து வரக்கூடிய ஒரு வழமையான ஒரு விஷயம் தான். கரெக்டுங்க, நீங்க சொல்றது அது ஒரு வழக்கமான விஷயம். பட் விஜய் அவர்கள் இந்த மாதிரி மாவட்டத்துக்கு வாரத்துக்கு ஒரு மாவட்டம் 2 மாவட்டம் போகும்போது என்ன ஆகும்னா, இப்ப கரூரே நீங்க எடுத்தீங்கன்னா கரூர்ல வந்து அவர் வேலுசாமிபுரம் அங்க பேச போறாரு, வேலுசாமி நகர் அந்த கிட்ட, அந்த இடத்துல ஒரு இடத்துல பேசும்போது நீங்க அரவக்குறிச்சியையோ இல்ல பக்கத்துல இருக்க கிருஷ்ணராயபுரத்தையோ இல்ல இந்த மாவட்டத்தினுடைய எட்ஜில் இருக்கக்கூடிய குளித்தலையோ நீங்க கவர் பண்ண முடியாது. உங்களோட ரசிகர்கள் உங்களோட தொண்டர்கள் வந்து உங்களை பாக்குறதுக்கு நிறைய எண்ணிக்கையில வருவாங்க. ஆனா சாமானிய பொதுமக்கள் வேலைக்கு போறவங்களுக்கு வேலைக்கு போறதுதான் முக்கியம். விஜய் அவர்களையோ இல்ல ஸ்டாலின் அவர்களையோ இல்ல எடப்பாடி பழனிசாமியை வந்து பார்க்கணுன்றது அவ்வளவு முக்கியம் இல்ல. அப்போ ஒரு சில நேரத்துல நீங்க சட்டமன்ற தொகுதி கேட்டாருப்போ நீங்க பிரச்சாரம் செய்ய வேணும். இப்படி வாரத்துக்கு ஒரு நாள் போகும்போது என்ன ஆயிடும்னா கிட்டத்தட்ட ஒரு 50 விழுக்காடு தமிழகத்தை தான் விஜய் அவர்களால் கவர் பண்ண முடியும். பட்டி தொட்டி எல்லாம் விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன் வித்தியாசமா இருக்கிறத பாக்குறோம்ல. இப்ப நம்ம 2021லயோ இல்ல 2016லயோ எடுத்துக்கிட்டா அதுக்கு முந்தின வருஷம் செப்டம்பர் மாசத்துல எல்லாம் பிரச்சாரம் செஞ்சு நம்ம பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் திரு ஸ்டாலின் நமக்கு நாம பயணம் போனார், பட் அது ஒரு நாமா இல்ல. ஆனா இந்த எலெக்ஷன்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் பிரச்சார பயணத்துக்கு போறாங்க. சோ இதை வித்தியாசமா பாக்குறதா எப்படி? கண்டிப்பாங்க, இந்த தேர்தல் வந்து கடந்த கால தேர்தலை விட இன்னும் கடுமையா இருக்கும், போட்டி இன்னும் கடுமையா இருக்கும்.
அதை உணர்ந்த காரணத்தினால என்னன்னு தெரியல, எடப்பாடி பழனிசாமி இதை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறார். ஒரு பிரதான எதிர்கட்சி ஆரம்பிக்கும் பொழுது மற்ற கட்சிகளும் அதை ஃபாலோ பண்ண போறாங்க. கடந்த காலத்துல ஸ்டாலின் அவர்களும் இதே மாதிரி போனாரு, ஏர்லியா போனாரு. ஆனா இபிஎஸ் வந்து அதை விட இன்னும் ஏர்லியா போய் 170 சட்டமன்ற தொகுதியை கம்ப்ளீட் பண்ணும்போது மற்ற கட்சிகளுக்கு இது ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். நான் போய் மக்களை சந்திக்கிறேன், நீங்களும் போய் மக்களை சந்திங்க, அப்ப நீங்க எப்ப சந்திப்பீங்கன்ற அந்த கேள்விகள்லாம் வரும். இன்னொன்னு, எந்த ஆட்சி காலத்திலுமே மக்கள் குறைகள் என்பது இருக்கிறது நிதர்சனமான உண்மை. அதனால வந்து இந்த மாதிரி ஏர்லி பிரச்சாரம் என்பது அரசியலுக்கு நல்லது. இப்ப அது ஏர்லி பிரச்சாரம்னு பார்க்கலாம். பட் பிரச்சாரம் பண்றவங்க ஒன் டே பீக் அவுட் டு ஏர்லி, அவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸைட்மெண்ட். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரமே கூட தொடக்கத்தில் எவ்வளவு எக்ஸைட்மெண்டோட ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம். பட் இந்த ஏர்லி பிரச்சாரத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ரிஸ்க் வந்து பீக்கிங் அவுட் ஏர்லிங்கிறது இருக்காதா? கண்டிப்பா நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான தரவு. அதாவது இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வியூக வகுப்பாளர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதாவது எந்த நேரத்துல கரெக்டா பிரச்சாரம் பீக்ல இருந்தாதான் அப்ப அந்த நேரத்துல வாக்கு அறுவடை செய்ய முடியும், இல்லைன்னா வாக்கு வந்து சேகரிக்கிறதுல சிக்கல் வரும் அப்படின்னாங்க. நீங்க சொன்ன அந்த த்ரெட் இருக்கு. ஒருவேளை இப்படி யோசிங்க, முதல் பிரச்சாரத்தை திருப்பியும் இன்னொரு ரவுண்ட் மறுபடியும் பஸ் எடுத்துன்னு லெப்ட் ரைட் சுத்துறாங்க. இப்ப ஒரு சட்டமன்ற தொகுதியில பஸ் ஸ்டாண்ட்ல பேசியிருக்காங்க, அதே சட்டமன்ற தொகுதியில வேற ஒரு இடத்துல பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப மக்களை 2 வாட்டி சந்திக்கிறாங்க, 300 ரூபாய் கொடுப்பாங்க, சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, மது பிரியர்களுக்கு வேணுன்றதெல்லாம் கிடைக்கும். அப்ப மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து குஷி ஆவாங்க. ஒரு வாட்டி தான் பீக்கிங் இருக்கணும்னு இல்லையா, 2 வாட்டி கூட பீக்கிங் இல்ல. இங்க பிரச்சனை என்னன்னா, அரசியல் தலைவர்கள் ஒரு வாட்டி சுத்தி வந்தவன போதும்னு நினைக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, பஸ்லயோ இல்ல கார்லயோ இல்ல வண்டிலயோ போயிட்டு டாடா காட்டிட்டு போயிடுறாங்க. முன்ன மாதிரி வந்து வீடு வீடா போய் ஓட்டு சேகரிக்கிற அந்த கலாச்சாரம் என்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டே இன்னைக்கு கிடையாது. கடைசி நேரத்துல வந்து அது அவசியமாங்கிற கேள்வி இருக்குல்ல. அன்னைக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லாத ஒரு காலகட்டம். இன்னைக்கு திரு விஜய் பிரச்சாரத்தை அங்க பாக்குறவங்க ஒரு பகுதி அப்படின்னா வெளியூர்கள்ல இருந்து நாமக்கல்ல தாண்டி கன்னியாகுமரி வரைக்கும் பாக்குறவங்க இருப்பாங்க. சோ இன்னைக்கு வந்து அந்த பழைய டெக்னிக்ஸ் வந்து ஆர் தே ஸ்டில் வேலிட்? கண்டிப்பா வேலிடுங்க. ஏன்னா பழைய டெக்னிக் வந்து ப்ரூவன் டெக்னிக். நீங்க இப்போ வந்து கிராமப்புறங்கள்ல போனீங்கன்னா, காமராஜர் வந்தாரு அப்ப எடுத்த போட்டோ, எம்ஜிஆர் அவர்கள் எங்க கோயிலாண்ட வந்து அந்த சாமி கும்பிட்டு போய் இருந்த போட்டோ, எங்க வீட்டுக்கு இந்த தலைவர் வந்தாரு, எங்க வீட்டுக்கு அந்த தலைவர் வந்தாருன்னு சொல்லிட்டு அந்த அணுகுமுறை இருக்கு பாருங்க, அந்த வேர்ட் டு வேர்ட், 1 to 1. அதனாலதான் டோர் டு டோர் எனுமரேஷன் இல்ல டோர் டு டோர் கேம்பெயின்ன்றது ரொம்ப முக்கியம். எனக்கு டெக்னாலஜி இருக்கு, நான் வாட்ஸ்அப்லயே ஓட்டு கேட்பேன், நான் ட்விட்டர்ல பேஸ்புக்ல போடுவேன் அப்படின்னா வெறும் இளைஞர்களை தான் நீங்க கவர முடியும், புதியவர்களை கவர முடியாது. உங்களால வந்து தனிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஒரு ஊருக்கு போய் ஒரு தலைவர் அந்த ஊர்ல தங்குறாரு ஒரு நாள் அப்படின்னா, அன்னைக்கு அந்த ஊர்ல வந்து அந்த மக்கள் தங்களுடைய தலைவரா பார்ப்பாங்க. நீங்க பாட்டு விமானத்துல வந்து பிளைட்ல வந்துட்டு டாடா காமிச்சிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா அதற்கு என்ன வாக்கு வங்கி கிடைக்குமோ அவ்வளவுதான் கிடைக்கும். உங்களால முதலமைச்சர் கனவு இருந்தா அதெல்லாம் வந்து நீங்க எடுத்துடலாம். ரைட், பாப்போம் எந்த டெக்னிக் பயனளிக்க போகுது அப்படின்னு. இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது சிலர் மதர் ஆஃப் ஆல் எலெக்ஷன்ஸ்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யம் கூடி கொண்டிருக்கிறது. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.